பிரதர், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். இது ஏன் உங்களோட ஷர்ட் வந்து பிளாக் கலரு? இது ஏன் இங்க வந்து ஃபுல்லா ஒயிட்டாவே இருக்கு? நான் வரும்போது பிளாக் ஷர்ட் தான் ப்ரோ போட்டு வந்தேன். ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா பவுடர் கோட்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு லாஃப்ட் வந்து ஒரு ரேசிங் கண்டிஷன் போகும்போது ஒரு லாஃப்ட் சில கேட்டகரிஸ்லாம் இதெல்லாம் இருந்தா ரேசிங் டயர், அதுல வந்து இதுவும் ஒன்று. ஒரு நீங்க நல்லா ஒரு புறாவை மெயின்டைன் பண்ணாதான் அந்த பவுடர் கோட்டிங் வந்து அந்த புறா மேல வரும். புறாவோட ஒரு முக்கியமான வித்த பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா லாஃப்ட்லயும் மோல்டிங்ல இருக்கு புறா. புறா வந்து ஃபார்முக்கு வராது. இந்த ஆடி மாசம் ஆரம்பிச்சு மோல்டிங் சமயத்திலேயே இப்ப நான் உங்களுக்கு புடிச்சு காமிச்சல ஒரு 10 புறா, அதுல இருந்து ஒருத்தர் தான். ஸோ இந்த ஆடி மாசத்துலயே இந்த புறா இப்படி வச்சிருக்காருன்னா ரேசிங் ஃபார்ம் வரும்போது இந்த குண்ட புறா எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுவும் எங்களோட வின்னருக்கு விக்டரிக்கு வந்து ஒரு காரணம். நிறைய நியூ ஃபேன்சியர் இது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு புறா வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா பவுடர் கோட்டிங் இருக்கும். அது இப்ப இவர் கேட்ட மாதிரி நிறைய பேர் நோட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு இன்டர்வியூ எடுக்க வந்து அவ்வளவு நோட் பண்ணி கேட்டிருக்காரு. அதனாலதான் சொல்றேன். இதை நினைச்சாங்க இது இது இருந்தா மட்டுமே வின் பண்றோம்னு நினைச்சுக்காதீங்க. இதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்ட். ஒரு பேர்ட் நல்ல ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்றது. அதே மாதிரி உங்க லாஸ்ட்டுக்கு வந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோஆர்டினேஷன் டீம் இருக்கு. ஸோ இதுல இருந்து இவங்களோட அந்த வின்னிங் ரேஷியோ வந்து எனக்கு தெரியுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குமராவா ஆகட்டும், சோமு சாரா ஆகட்டும், யூடியூப் சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 2 பேருக்குமே தேங்க்ஸ் ப்ரோ.